ஏன்னா மனித வர்க்கமே பிரச்சனைக்கு உட்பட்டது தான் அப்படின்னு நான் பொதுவாக சொல்லுவேன். அது மறுக்க முடியாத ஒன்று அது. அது இருக்கட்டுங்க. நாங்கள் அதுலேருந்து விடுபடணும். அதுக்குன்னு ஒரு கோயில் இருக்கு. நமக்கு எதுக்குன்னு கோயில் இல்லை. நான் மனசெல்லாம் தெளிவாக இருக்கிறேங்க. பிரச்சனையே எனக்கு பண பிரச்சனை தாங்க. திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும். கல்யாணம் வயது கடந்து போயிருக்கும். தாமதமாக இருக்கும். திருமணமாகும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். மொத்தத்தில் அல்டிமேட்டாக ஏதோ ஒரு பிரச்சனையோடு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். மதுரை கிழக்கு கோபுரம் அருகாமையில் இருக்கும். வாசலுக்கு இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயில். மீனாட்சி அம்மன் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கும். அதில் கிழக்கு கோபுரம்னு இருக்கும். கிழக்கு கோபுரம் பக்கத்தில் இருக்கும். பக்கத்து ஸ்ட்ரீட்லேயே பக்கத்தில். சும்மா ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் வாக்கம் நடந்து போகிற தூரத்தில் இருக்கும். ஒரு சந்தில் இருக்கும். அங்கே போங்க, பாருங்கள். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஸ்தலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றின விரிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், பிரச்சனை இல்லாத மனிதர்கள் அப்படின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் சார். எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். வாழ்க்கையில் பிறந்தது முதல் நம்ம இறக்கிறது வரைக்குமே ஏதோ ஒரு பிரச்சனைகளை சுமந்துக்கிட்டே தான் சார் இருக்கும். அந்த பிரச்சனைகளை நம்மளால் தாங்கிக்க முடியுதா, அதை கடக்க முடியுதா, அதை கடந்தவங்க வாழ்க்கையை வாழ்கிறாங்க சார். அதை கடக்க முடியாதவங்க வேறு வேறு வழிகளில் போயிடுறாங்க சார். ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக போகணும், வாழ்க்கை ரொம்ப திருப்திகரமாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஆலயத்தில் இந்த ஒரு வழிபாடு அப்படின்ற மாதிரி நம்ம குறிப்பிட்டு ஏதாவது ஒரு ஆலயங்களை சொல்ல முடியுமா சார்? ஏன்னா மனித வர்க்கமே பிரச்சனைக்கு உட்பட்டது தான் அப்படின்னு நான் பொதுவாக சொல்லுவேன். அது மறுக்க முடியாத உண்மை அது. சரிங்க, அது இருக்கட்டுங்க. நாங்கள் அதுலேருந்து விடுபடணும். அதுக்குன்னு ஒரு கோயில் இருக்கு. நமக்கு எதுக்குன்னு கோயில் இல்லை. நாம் தான் எதுக்கு எப்போ செய்யணுமோ தெரியாமல் மாற்றி செய்கிறோம். இதற்காக இதுக்கு போகணும், இதற்காக இது செய்யணுங்கிறது நமக்கு தெரியாது. எல்லாமே செஞ்சு வச்சிருவோமேனு அட்வான்ஸாக செஞ்சு வச்சிடுறோம். அது எதில் போய் கனெக்ட் ஆகும்போது, எப்போ போய் கனெக்ட் ஆகுதோ, கனெக்ட் ஆகிற நேரத்தில் போய் கனெக்ட் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இதுக்காக, உங்கள் பிரச்சனைக்காக சில பேருக்கு மனம் சம்மந்தப்பட்ட பணம் இருக்கும் நிறைய. பண பிரச்சனையே இல்லை, ஆனால் மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸோடு இருப்பாங்க. காரணம் தேடலாம் நம்ம முடியாது. அவங்களுக்கு உண்டான ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு தான். ஃபேமிலிக்குள்ளே ஸ்ட்ரெஸ்ஸு போகணும். என் மன பிரச்சனை தீரணுங்க. இன்னும் சில பேருக்கு நான் மனசெல்லாம் தெளிவாக இருக்கிறேங்க. பிரச்சனையே எனக்கு பண பிரச்சனை தாங்க. இன்னும் சில பேருக்கு திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும். இன்னும் சில பேருக்கு கல்யாணம் வயது கடந்து போயிருக்கும், தாமதமாக இருக்கும், திருமணம் ஆகணும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். மொத்தத்தில் அல்டிமேட்டாக ஏதோ ஒரு பிரச்சனையோடு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த பிரச்சனை தீர்க்கக்கூடியது, தீர்ந்து போகணும். அதை நோக்கி தான் நம்ம பயணிச்சிட்ருக்குறோம். அதை நோக்கி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அந்த வாழும் போகும்போது தீரலையேன்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்பட்டு தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். அதுக்கும் கோயில் இருக்குது. மதுரை இம்மையிலையும் நன்மை தரும் ஆலயம். இம்மை பல இன்னல்கள், இம்மைனா பல இன்னல்கள், பல துயரத்திலையும் பல துன்பத்திலையும் பல வலிமையிலும், வலிமை இல்லை வலியும், பல வழிகளிலும் பல பிரச்சனைகள் ஒரே வார்த்தை கூட போட்டிருக்கலாம். ஆனால் அதில் அவங்கவுங்களுக்கு உண்டான எதுவும் எடுத்துக்கிறணும். எதுவும் அதுலேயும் அது நன்மை தருது. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை நன்மையாக மாற்றி தரக்கூடிய ஆலயமாக அதை நம்ம பார்க்கணுன்றீங்க. அதுக்கு இப்படி சொல்லலாம். எங்களுக்கு கிட்டத்தட்ட 35-37 வயசு ஆகுது. இன்னும் கல்யாணம் ஆகலை. இம்மையிலையும் நன்மை தருது, பல இன்னல்கள்லேயும். கல்யாணத்துக்கு லேட் ஆயிடுச்சு. லேட்டானது கல்யாணம் அதில் எங்கெங்கே நன்மை தருது. நாங்களே 35-37-38 வயசாகுது, கல்யாணம் ஆகலன்னு நினைச்சிட்ருக்குறோம். ஆனால் கோயில் பேர் இம்மையிலையும் நன்மை தரும், இன்னல்களிலையும் இன்பம் கிடைக்குது, நன்மை, அதுவே நல்லது அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா இதை நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது, அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி அது அப்படி அர்த்தம் கிடையாது. நீங்கள் 35-37-38 வயசாவது கல்யாணம் ஆகலன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. அது வருத்தம் தான்.
ஒருவேளை ஆயிருந்தாலும் அந்த திருமண வாழ்க்கை உங்களுக்கு தடைப்பட்டிருக்கும். பிரச்சனைக்குரிய திருமணமாக ஆயிருக்கும். அப்படிங்கிறது தான் நாம் புரிந்து கொள்ளணும். ஒருவேளை அது அதுவாக கூட இருக்கலாம். இந்த கோயிலுக்கு போங்க. அதுவே உங்களுக்கு நன்மையாக தான் முடியும். அத்தனை வயசானாலும் இப்போ போகிறீங்க, சுற்றிட்டு வரீங்க. அது ஒரு சிவாலயம் தான் அது. சிவனுக்குரியது தான். சிவனை வணங்குறீங்க, உங்கள் பிரச்சனையை சிவன்கிட்ட சொல்கிறீங்க. அங்கே சொல்லி முடித்த உடனே நீங்கள் பாட்டுக்கிட்டு வரீங்க, உங்கள் பிரச்சனை தீர்ந்துடும். அப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சது, ஓஹோ, நம்ம திருமணம் லேட்டாக ஆயிருந்தாலும் அதில் ஒரு வகையான நன்மைன்னு உங்களுக்கு அப்போ தான் தெரிய வரும். இப்போ நான் சொல்லிட்டேன் ஒரு உதாரணம், இதுவாக கூட இருக்கலான்ட்டு. அங்கே போனால் உங்கள் மனசுக்கு அது சொல்லணும். அது உங்களுக்கு இத்தனை காலம் லேட்டானது ஏங்கிறதுக்கு காரணம் தெரியாது, வருத்தம் தான் தெரியும், காரணம் தெரியாது. அந்த ஆலயத்துக்கு நீங்கள் தொடர்ந்து போயிட்டு வந்தேன்னா அங்கே உங்களுக்கு உங்கள் மனசில் சொல்லணும். நீங்கள் அது வந்து அதுவாக சொல்லுதா, உங்களுக்காக புரியுது, ஆசிரியர் மாதிரி சொன்னதா, யார் மூலியமாக சொல்லி சொல்லுதா, இல்லைன்னா ஜாதகம் ஒரு இடத்துல பார்க்குறேங்க அங்கே சொல்கிறாங்களா. இப்போ நியூமராலஜி என்கிட்ட வந்தீங்கன்னா நான் சொல்கிறேன்னா, ஆமாங்க இப்போ தாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அதான் நன்மையாக இருக்குது, அதான் அங்கே அது நன்மை. அது இப்படி ஒரு உதாரணத்தை தான் உங்களுக்கு வந்து அந்த வித்தியாசத்தை சொல்லி காமிக்கிறேன். அதேமாதிரி எந்த காரியங்கள் நடந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அது உங்களுக்கு நன்மையை தான் கொடுக்கும். அப்படி கொடுக்குற ஒரு சூழ்நிலை இருந்திருந்தால் தான் நீங்கள் அந்த கோயிலுக்குள்ளே போக முடியும். திருமணமே ஆகலைங்க, இந்த தோஷம் அந்த தோஷன்றாங்க, திருமணம் ஆகணும், நடக்கணும், அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதாவது இது அர்த்தம் என்னன்னாக்கா, நீங்கள் ஏற்கனவே பல தோஷத்தோடு இருந்து ஒரு திருமணம் நடந்துருச்சுன்னா அது பிரச்சனைக்குரிய திருமணம் ஆயிரும், முடிஞ்சிடும். ஆனால் இங்கே போயிட்டு வந்து அதே தோஷம் தான் இருக்குது. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டதுக்கப்புறம் இம்மையிலும் நன்மை தரும். ஆலயத்தில் போயிட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த பிரச்சனையோடு நகர்த்தக்கூடிய வாழ்க்கையை, பிரச்சனையை தோஷத்தை வெளியே எடுத்துரும், ஃபஸ்ட் கிளாஸ் வாழ்க்கை கொடுத்துரும். இப்படி பல அவங்களுக்கு உண்டான பிரச்சனையை வெளியேற்றக்கூடிய ஒரு சக்தி அங்கே இருக்குது. எங்கே? மதுரை கிழக்கு கோபுரம் அருகாமையில் இருக்கும். வாசலுக்கு இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயில், மீனாட்சி அம்மன் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கும். அதில் கிழக்கு கோபுரம்னு இருக்கும். கிழக்கு கோபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கும், பக்க ஸ்ட்ரீட்லேயே பக்கத்தில். சும்மா ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் வாக்கப் நடந்து போகிற தூரத்தில் இருக்கும். ஒரு சந்தில் இருக்கும். அங்கே போங்க, பாருங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி அங்கே உள்ள சிவனுக்கு இம்மையிலும் நன்மை தரக்கூடிய சிவாலயத்தில் உண்டு. கண்டிப்பாக அனைவரும் செல்லுங்கள், பிரச்சனையை தீர்த்து கொள்ளுங்கள். சுகமான வாழ்க்கையை சுபமாக வாழ இந்த கோயில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கு இதுவே ஒரு சான்றாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கழுத்து வரைக்கும் மூழ்கக்கூடிய ஒரு கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் வந்துட்டு இந்த ஒரு ஆலயத்துக்கு போகிறது மூலமாக உங்களுக்கு வந்து காலம் தாழ்த்தி கிடைச்சாலும் ஒரு நல்ல விஷயமா கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆலயத்தை பற்றி சொல்லியிருக்கீங்க சார். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.